ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் ஆக போகுது. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. தாவேக்காவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட கடுமையாக விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இன்றைக்கி கூட காலையில் வேளாண் துறை அமைச்சர் திருப்பதி போய் அந்த அரசு ஆவணங்களை பூஜை பண்ணிட்டு வந்தார். அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையான கண்டனத்தை கொடுத்துருக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரட்டை நிலைப்பாடு இருக்கிறதுக்கு பேர் போனவங்க, புதுசு கிடையாது. அவங்க எப்பயுமே கேரளாவில் காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பாங்க, டெல்லியில் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பாங்க. அது கேட்டால் அது 6 மணிக்கு மேலே, இது 6 மணிக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்கூட பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ரெட்டை நிலைப்பாடுங்கிறது புதுசு கிடையாது. அதே தான் இங்கேயுமே திரு ராம ரவிக்குமார் இந்து மத செயற்பாட்டாளர் ரொம்ப தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல முக்கியமான பிரமுகர்கள் இதே மாதிரியான பட்ஜெட் ஆவணங்கள் உட்பட பல விஷயங்களை நேரடியாக கலைஞருடைய சமாதியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போன போது அவங்க யாருமே கேள்வி கேட்க ரெடியாக இல்லை. அதை எங்கே சமாதியில் போய் வச்சுட்டு போகிறீங்க, என்னங்க இது கணக்குன்னு யாருமே கேட்கல. கோயிலில் போய் ஒருத்தர் வச்சுட்டு வந்தாருனோடனே அது ஒரு விஷயம் விமர்சனமாக பார்க்குறேன். அவங்களுக்கு பிரச்சனை தாவேக்கா இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இந்து மதம். ஸோ எந்த சந்தர்ப்பத்திலும் இந்து மதத்துக்கு ஆதரவான ஒரு நல்லபடியான ஒரு விஷயம் வெளியே வந்துடக்கூடாது. அதை ஏதாவது ஒன்று பண்ணி பஞ்சாயத்து கூட்டிகிட்டே இருக்கணும். 4 பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு பயத்தை கிளப்பி விட்டுறணும். தைரியமாக கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு பயந்து போகணும். டாஸ்மாக்கு தைரியமாக போகணும், கோயிலுக்கு பயந்துருப்போம். இதுதான் அவர்களுடைய நோக்கம், வேற ஒன்று. அதுதான் வெளிப்படுத்திருக்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனது நியாயமற்றது, அரசமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால், சமாதிக்கு போனது எந்த அரசமைப்புக்கு ஆதரவானதுங்கிறத திரு சு வெங்கடேசன் உள்ளிட்ட திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட அத்தனை பெருமக்கள் சொல்லும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசு ஆவணங்களை அங்கே எடுத்துகிட்டு போனது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. மதம் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிலீவ் பண்ணுறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெட்டை நிலைப்பாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. அதுதான் உண்மையான காரணமா, இல்லை அரசு ஆவணங்களை ஏன் அங்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க நோக்கமாக இருக்கு? நான் தான் சொன்னேன், அப்போ சமாதியில் வச்சது என்னது? அது இன்னொரு இடம் இல்லையா, அரசு ஆவணம் இல்லையா? அங்கே பட்ஜெட் சமாதியில் வைக்கும்போது அரசு ஆவணமாக இருக்காது, காகிதமாக இருக்கும். இல்லை, இது முன்னாள் முதலமைச்சரா அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றின் அடிப்படையில் பண்றாங்க. உங்களுடைய ரூம் வாசல்ல வச்சு நீங்க வச்சுக்கோங்க. அது வெளியே எப்படி போகலாம் டாக்குமெண்ட், உங்க ரூமுக்குள்ள வச்சுக்கோங்க. ரூமுக்குள்ள கருணாநிதி படம் வச்சுக்கோங்க. அங்கே நீங்க ஒரு படத்து மேலே வச்சு எடுத்துக்கோங்க. ரைட்டு. முன்னாள் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு இந்நாள் அமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. இந்த நாட்டை, இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுள் மீது ஒரு அமைச்சருக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாதா? உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை, எனக்கு என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை நீங்கள் எப்படி விமர்சிக்க முடியும்? என்னுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா? நீங்கள் எப்படி திரு கலைஞருடைய சமாதி மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறீங்க? கலைஞர் நீங்கள் முதல்ல பௌத்தறிவில் சமாதி சேருமான்னு சொல்லணும்ல. அண்ணன் சுப்பிரமணியனோ வெங்கடேசனோ சொல்லணும்ல. பௌத்தறிவு பட்டியலில் வருமா, அதெல்லாம் சமாதியை போய் கும்புறதெல்லாம் வருமா அப்படிங்கிறத சொல்லணும்ல. அப்போ கோயிலில் போய் கும்புறது என்னுடைய உரிமை, சமாதியில் போய் வச்சது அவருடைய உரிமை. அன்னைக்கு நீங்கள் வாய் மூடி மௌனியாக இருந்துட்டு இன்னைக்கு நீங்கள் ஆஹா ஓஹோ அரசமைப்புக்கு எதிரான, அது அரசமைப்புக்கு ஆதரவானதான் நீங்கள் சொல்லணும். முன்னாள் முதலமைச்சர் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த லோக ரட்சகர் மீது இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பல்வேறு விவகாரங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தாவேக்கா மேலே கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த அந்த போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுல இந்த தாவேக்கா அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தாவேக்கா அரசு ஒரு பலவீனமான அரசு, பெரும்பான்மை இல்லாத அரசு. அதனால் நம்ம அவங்களை கையாண்டுட்டு போயிடலாம், அவங்களுக்கு அனுபவம் வேற குறைவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்னென்னா, அந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனே ஏடிஎம்கே காரங்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திர காற்று கிடைச்சு அப்பாடா அப்படின்னு. சசிகலா அவர்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்புறம் திரு டிடி விதிரனும் கட்சி விட்டு தூக்கியாச்சுனோடனே ஏடிஎம்கே காரங்களுக்கு இயல்பில் ஒரு பெரிய ஒரு சுதந்திர காற்று அப்பாடா அப்படின்னு பார்ட்டி ஃபண்டு மேட்டர்லேருந்து பல மேட்டரில் வி நீட் நாட் டு ரிப்போர்ட் டு தெம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. அதை மாதிரி டிஎம்கேவோட கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டோன்னே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு பூரா 2017 கிட்டத்தட்ட 9 வருஷம் கூட வந்திருக்காங்களா, அப்பாடா நம்ம டிஎம்கே கண்ட்ரோல் இல்லைன்னொடனே ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க. அப்போ டக்கு என்னது இந்திரா காந்தி சுத்துப்பிட்டாங்களா, என்னது எம்ஜிஆர் சுத்துப்பிட்டாருன்னு டக்குன்னு ஷாக் ஆகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு முந்தானத்து வரைக்கும் அவங்களாம் எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே நாங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லைங்கம்பாங்க, தோழமை சுற்றுவோம்பாங்க. அப்போ ஆணவ படுகொலை நடக்கும், பேச மாட்டாங்க. இப்போ கேட்டால் எங்கள் வீட்டில் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க, எங்கள் கட்சியில் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்கிறோம், நீங்கள் கௌரவ கல்யாணங்கள்லாம் நீங்கள் சீர்திருத்த திருமணங்கள்லாம் இங்கே பண்ணிக்கலாம், ஜாதி மார்பு திருமணம் இங்கே பண்ணிக்கலாம்பாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எங்கள் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. போன முறை என்ன பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க. 5 வருஷம் நீட் பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க? இதே இடதுசாரி இயக்கங்கள் திமுக வாக்குறுதி கொடுத்தது, எங்களுக்கு நீட்டை எதிர்க்கக்கூடிய, நீட்டை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் தெரியும்னு துணை முதலமைச்சர் சொன்னார். 5 வருஷமா உங்களுக்கு ஏங்க ரகசியம் தெரியலன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் கட்சிக்குள்ளேயே பண்ணியிருப்பாங்களா, கட்சி ஆஃபீஸ்க்குள்ளேயே பண்ணியிருப்பாங்களா? அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாவேக்கா அரசு வந்தோடனே நீட் எதிர்ப்பு வந்துருதா? அப்போ 5 வருஷம் நீட் எதிர்ப்பு எங்கே போச்சு? அப்போ அவர்களுக்கு திமுக இருக்கும்போது நமக்கு அப்படியே பம்மி இருப்போம், இங்கே சுதந்திர காட்ட அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க தாவேக்காவை. ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும்,
தாவேகாவோ திரு விஜயோ இவர்கள் நினைத்தது போல் அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. அவர் ஃபுல்லாக இவங்களை அப்புறம் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. அதில் என்ன கணக்கு என்ன செய்யும் இப்படி பண்ண செய்யணும் அவருக்கு திரும்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கான வேலையை நகர்த்திக்கிட்டே போறாரு. ஹி இஸ் பொலிட்டிக்கலி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. பே சண்முகம் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்றாரு, எதுக்கு இவர் கர்நாடகா போறாரு, அங்கே கர்நாடகா போறனால தண்ணியை இவரால் கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை அவங்களுக்கு. அவருடைய கட்சி ஆட்சி நடத்தின போது கேரளாவில் பினராயி விஜயன் நடத்தின பல நிகழ்ச்சிக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த இவருடைய கூட்டணி கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் அவர் போயிருக்கிறார். வைக்கமுக்கான 100ஆண்டு விழா, வேற இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான ஒரு பாராட்டு விழான்னு போயிட்டு ஒரு 3 தடையாவது வந்து கேரளாவுக்கு போனார். போய் முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்துட்டு வந்தாரா? இவர் போனால் முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்து நமக்கும் கேரளாவுக்கும் முல்லை பெரியார் பிரச்சனை இல்லையா? தகராறு முடிஞ்சிருச்சா? கேரளா வந்து நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுருச்சா? நம்முடைய உரிமையை ஏற்றுருச்சா? இங்கேருந்து எதுக்கு போனார்? என்னைக்காவது கேட்டாரா? ஏங்க அங்கே போகிறீங்க, ஏங்க பினராயி விஜயன் கூட சேர்றீங்க அப்படின்னு? அன்னைக்கு மேத்தும் பாய் பாய் இந்தோச்சினா பாய் பாய் சொல்லிட்டு இருந்தீங்க, மலையாளத்தில் பேசினார் முதலமைச்சர், எல்லாம் ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தீங்க. அப்போ முல்லை பெரியார் தகராறு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்குது, கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இன்னும் உரிமையோடு சொல்லியிருக்கலாம்ல. தாவேகா கட்சிக்கு நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி தான் திமுக கொடுத்துட்டு இருந்தீங்க, சட்டம் போட்டு சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் அன்னைக்கு வந்து கேரளாவுக்கு வந்து ஸ்டாலின் போகும்போது அமைதியாக இருந்தீங்க, உங்கள் முதலமைச்சர் உங்கள் கட்சின்னு இருக்கும்போது. இன்னைக்கு கர்நாடகா போகும்போது என்ன தண்ணி கிடைக்குது, கிடைக்கல, முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ல. முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ முயற்சி பண்ணாருங்கிறதுக்கு ஆறுதல் அடைக்கலாம். எதுக்கு போற, எதுக்கு திரும்புற, எதுக்கு உட்கார்ற, எதையோ பண்ணி தண்ணியை கொண்டாங்க, அவ்வளோதானே. அப்போ ஏன் பேசக்கூடாது என்ன கணக்கு இருக்குது? இதே வந்து கேரளா கண்டு சொல்லிட்டு பேசிட்டு கேரளா வந்து முதலமைச்சர் ஒரு நாள் சொல்லியிருப்பாங்களா? முல்லை பெரியார் பிரச்சனையில் கேரளாவோட ஒட்டும் உறவும் இல்லை, கேரளா அரசை நம்ப முடியாது ஒரு நாள் சொல்ல சொல்லுங்க, ஒரு நாள் சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, இப்பயாவது சொல்ல சொல்லுங்க. அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருந்துச்சு, பினராயி விஜயன் தர்ம சங்கடம் இருக்கும். இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க, கேரளாவுக்கு முல்லை பெரியார் அணையில் உரிமை இல்லை, தமிழ்நாட்டுக்கு தான் முழு உரிமை இருக்கிறது, கேரளாவுக்கு தகுதியே கிடையாது பேச சொல்லுங்க. இன்னைக்கு பேச சொல்லுங்க. அப்ப இவர்கள் என்ன வேடம் போட்டுட்டு இருக்காங்கன்னு மற்றவங்க கேட்டுட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் பேசணும்னு நினைச்சார். என்ன தப்பு? தண்ணி கொண்டு வரணும். அது பேசினாலும் சரி, வழக்கு போட்டாலும் சரி, ட்ரிபியூனலில் சண்டை போட்டாலும் எப்படியோ தண்ணி வரணும். நமக்கு அவ்வளோதான் நோக்கம் வந்து தெளிவானது. வழிமுறை வந்து ஆளாளுக்கு மாறுபடும். திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஷானவாஸ் அவர்கள் இந்த ஆட்சி இயக்குவதே பாஜகவுடைய தயவுனால தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். வன்னியரசு மேல அவருக்கு என்ன கோவங்கிறது அவர் சொல்லணும். தன்னை போலவே ஒரு துணை பொதுச்செயலாளர் இருந்தவர். போன முறை நம்ம எம்எல்ஏ தான் கடைசி வரைக்கும் இருந்தோம், 5 வருஷம் இருந்து ஆட்சியில் இருந்துட்டோம், ஆனால் எம்எல்ஏ தான் இருந்தோம். இந்த முறை முதல் முறை எம்எல்ஏ இருக்கிறாரு. போன முறை நம்ம மாதிரி இந்த முறை நமக்கு சீட்டே கொடுக்கல. அவர் முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை மந்திரி ஆகிட்டாரு. பாஜகவுடைய ஆதரவுல, பாஜகவுடைய தயவுல வன்னியரசு மந்திரியா இருக்கிறார்னு திரு ஆலு ஷானவாஸ் சொல்றாரான்னு நீங்க கேட்க. தாவேக அரசாங்கம் தானே அவர் சொல்றாரு. வன்னியரசு எந்த அரசாங்கங்க? விடுதலை சிறுத்தைகள் தனி அரசாங்கம் நடத்துதா? தனி ராஜாங்கமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வன்னியரசு அவர்கள் எந்த கட்சி எந்த ஆட்சியில் அமைச்சர்கள் இருக்கிறாரு? எந்த ஆட்சியில் அமைச்சர் இருக்காரு? தாவேக அரசாங்கம். அப்புறம் தாவேக அரசாங்கம் தான் அங்க இருக்குது, அதுல இருக்காரு. பாஜகவோட பின்புலத்தில் இயங்குற திரு ஆலூர் ஷானவாஸ் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம், நான் வந்து இல்லைன்னா சொல்ல. ஏன்னா திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு திருமாவளவன் அவர்களே பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சீமானும் விஜயன் சொல்லியிருக்காரு. அப்ப அதுல எதுக்கு ஆட்சிக்கு போனாரு, எதுக்கு ஆதரவு கொடுத்தாரு? பாஜகவோட அப்ப வந்து தாவேகா கூட்டணி இருக்குங்கிறத விட விடுதலை சிறுத்தைகள் தான் கூட்டணி இருக்கு. ஏன் அதை நம்பலாம்? நம்ம இருந்தாலும் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜக கூட்டணி தான் நம்பலாம். ஏன் 2001 யார் யார் கூட்டணி தான் கேளுங்க. அண்ணன் ஹெச் ராஜா எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியோடு, அண்ணன் திருமாவளவன் எம்எல்ஏ ஹெச் ராஜா கூட்டணியோடு. பாஜக கூட்டணியில் இருந்தபோது எம்எல்ஏ ஆனவர் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தபோது எம்எல்ஏ ஆனவர் ஹெச் ராஜா. அப்ப இவங்க 2 பேருக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப பாஜக ஆதரவு தானே, நம்ம பழைய கூட்டாளி தானே சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு இருந்திருப்பார் நினைக்கிறேன். பட் அவர் உதாரணமா தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தை எடுத்து சொல்றாரு. தமிழ்தாய் வாழ்த்துல 100 உதாரணம் திரு சி.டி. நிர்மல்குமார் அமைச்சர் சொல்லிட்டாரு, திரு ராஜ்மோகன் அமைச்சர் சொல்லிட்டாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போது என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லிட்டாரு. கவர்னர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில, ராஜ்பவன் நடந்த நிகழ்ச்சியில எல்லாத்துலயும் அப்படிதான் பாடப்பட்டங்கிற ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காரு. 2 பல்கலைக்கழகங்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்குங்கிற ப்ரூஃப் பண்ணி கேட்டார். வேற என்ன செய்ய சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்குன்னா இதற்கு முன்னாடி வேற பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு திமுக ஆட்சியில். அவங்க ப்ரூஃப் போட சொல்லி அனுப்பிடுறாங்க. என்ன செய்ய போறீங்க? அப்ப நீங்க செஞ்சா வந்து மண்குடம், மாமியார் உடைச்சா பொன்குடமா? என்ன கணக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு தான் சார் இருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங், IUML தவிர. IUML வந்து ஆமாங்க ஒரு முடிவு எடுத்தாச்சுங்க, நமக்கு வந்து கௌரவம் கொடுத்துட்டாங்க, 2 எம்எல்ஏ ஒரே ஒரு மந்திரி கொடுத்துட்டாங்க, ஸோ நம்ம வந்து இணக்கமா இருப்போங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 கட்சிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து மிரட்டி நம்ம வந்து உருட்டி நம்ம வந்து அனுபவத்தை காட்டி நம்முடைய பழைய திறமைகளை காட்டி திமுகவுடைய நட்பை காட்டி நம்ம வந்து இந்த பக்கம் இந்த பூனைக்கும் காவல், பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம்
பக்கம் திமுகவோட உறவு. நல்லகண்ண ஐயாவுடைய ஃபோட்டோ திறக்கிறதுக்கு நீங்கள் முதலமைச்சரை கூப்பிட மாட்டீங்க, வேறு அமைச்சர் பெருமக்களை கூப்பிட மாட்டீங்க, எதிர்க்கட்சி தலைவர் கூடுவீங்க. ஸோ நாங்கள் நல்ல நட்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கிடுவீங்க. கூட்டம் போட்டு நாங்கள் திமுகவோட எங்களுக்கு கொள்கை போராட்டம் தொடரும், பாஜகவை நாங்கள் உரிமையாக நாங்கள் எதிர்க்கிறோம், அதில் ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்லுவீங்க. இந்த பக்கம் நாங்கள் தாவேகா கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிடுவீங்க. இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட், இஷ்யூ பேஸ்டு ஆதரவு, அது வந்து நடுநிலையாளர்கள் வெளியில் இருக்கவும் சொல்ல வேண்டியது. நீங்கள் ஆட்சியில் பங்கு வச்சுக்கிட்டு ஆட்சியில் வந்து ஆதரவு கொடுத்துட்டு நாங்கள் நல்ல எப்படி இருக்கிறது? நீங்கள் ஒன்று திமுக பக்கம் நில்லுங்க, இல்லை தாவேகா பக்கம் நில்லுங்க. இஷ்யூ பேஸ்டு யார் சொல்லலாம்? வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லலாம், பாமகவே சொல்ல முடியாது, அவங்க வந்து எதிராக இருந்து வேலை பார்த்தவங்க. ஆனால் பொதுமக்கள் சொல்லலாம், ஜேர்னலிஸ்டுகள் சொல்லலாம், நாங்கள் வந்து இஷ்யூ பேஸ்டு ஆதரவு கொடுக்குறோம், ரொம்ப நியாயமானது. நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட இருந்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு வச்சுட்டு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு நாங்கள் நடுநிலை வைக்கிறோன்னா அது ஓகே. நாளைக்கு நமக்கு திமுக தேவைப்படலாம். அந்த இவர்கள் எல்லோரும் காமனாக என்ன நினச்சிட்டு இருந்தாங்க சார், விஜய்க்கு அனுபவம் கிடையாது, தாவேகா புது கட்சி, எவ்வளோ நாள் தாங்கும் தெரியாது, திரு ஸ்டாலின் வேறு 5 மாதம் தாங்காது 6 மாதம் தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு, செஞ்சாலும் செஞ்சுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அப்போ அந்த பக்கம் நம்ம வந்து ஓவராக பண்ணிட்டோம்னா நீங்கள்லாம் என்ன வார்த்தை வந்தீங்க கூட்டணினா அந்த பக்கம் திமுக சைடில் என்ன பேசிட்டாங்க, கூட்டணி கட்சியில் தான் நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க, நாம் தனித்து நின்று வளர்றதுக்கான வழியில் பார்க்கணும். அவங்க எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சாங்க, கட்சியில் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ நாளைக்கு நமக்கு துண்டு போடலாம் எங்கே கிடைக்கிறது? திமுக தயவோ அதிமுக தயவோ இல்லாமல், கூட்டணி கட்சி இல்லாமல், விடுதலை சிறுத்தைகளாலோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளாலே ஒரு எம்எல்ஏ சீட் பெற முடியுமான்னு பார்க்கணும். ஒரு எம்எல்ஏ சீட் வித்தவுட் அலையன்ஸ் எந்த ஊர்லேயாவது வந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திரு அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவாக சவால் விடுறார் காங்கிரஸ் கட்சியில். திரு மாணிக்கதாஸ் பாஸ், நீங்கள் என்னைக்காவது தனியாக நின்று ஜெயிச்சு காட்டு அப்புறம் பேசுங்க, நாங்கள்லாம் தனியாக நின்று எம்எல்ஏ வாங்கினவங்க, பாஜக தனியாக நின்று எம்எல்ஏ ஆயிருக்கு, பாமக தனியாக நின்று எம்எல்ஏ இருக்கு, நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு கம்யூனிஸ்ட் ஆக முடியுமான்னு கேட்குறாரு. அவ்வளோதான், அதுதான். அப்போ இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால வந்து அவங்க வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போலாம், தாவேகா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, இவங்களும் ஸ்மார்ட்டா நினைச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஐயுஎம்எல் சொன்னீங்க, அதே மாதிரி வைகோ அவர்கள் நான் கேடயமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்க சொன்ன பல்வேறு வார்த்தைகளில் கூட வைகோ அவர்கள் பயன்படுத்தினார். ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள்? இதுவே திமுக இருந்தபோது இது மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்ததா? ஏன் வந்து இப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுமே வைகோ அவர்கள் அண்ணனுடைய ஆதரவு வந்து ஒரு தார்மீகம், அவ்வளவுதான். அவர்கிட்ட என்ன எம்எல்ஏ இருக்கா எம்பி இருக்கா என்ன செய்யப்படுறாரு? அவர் வந்து திரு துரை வைகோ இருக்கிறார், அவர் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணுவார், ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. அதை வச்சு தாவேக்காக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் அவருக்கு எந்த எம்எல்ஏயும் கிடையாது. அவர் வந்து ரொம்ப இப்படி நான் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லி மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வெறுங்கையோடு வந்து நிற்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டார். அதனால் அண்ணன் வந்து கலைஞர் தன்னை எப்பயுமே சொல்லிவிடுவார், அது என்னை எல்லாரும் பாராட்டுவாங்க, நான் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் ரொம்ப உடும்புப்பிடியாக உறுதியாக இருப்பேன்னு. அது கலைஞருக்கு பொருந்துமோ இல்லையோ திரு வைகோக்கு ரொம்ப பொருந்தும். அவர் ஆதரித்தா கட்டி பிடிச்சி மேலே பாஞ்சு உருண்டு ஆதரிப்பார், எதிர்த்தாலும் அதே மாதிரி கட்டி பிடிச்சி மேலே பாஞ்சு உருண்டு எதிர்ப்பார். அப்போ அந்த கணக்கு தான். நீங்கள் வந்து திமுகவில் இதே ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ ஆதரவாக எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் பேசி நான் கடைசி மூச்சு வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னார். இப்போ மாற்றிட்டார். அதனால் வந்து அது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயத்தை தான் அவரும் செய்கிறார். மற்றவங்களாம் எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க, அண்ணன் வைகோட்டை இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.